அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தம் குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் அந்த பொது வேலை நிறுத்தத்தில் திமுக தலைமையிலான மதசார்பு அனைத்தும் பங்கேற்கிறோம். அத்துடன் அறிக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு எதுவுமே ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை கண்டித்து தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுவேலை நிறுத்தத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க அரசோடு இந்திய அரசு மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு விரோதமானது. குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை நல்குகிறது, அதை வழிமொழிகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதி முயற்சிக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பலியாகிவிட்டார். இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட ஏகாதிபத்தியத்தின் நலன்கள், கார்பரேட்டுகளின் நலன்கள் தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவருமே எதிர்க்கிறார்கள். எனவே மோடி அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கூட்டணியில பாமக வந்து ஏத்துப்பீங்களா, அதுல நீட்டிப்பீங்களா? இது திரும்ப திரும்ப யூகமான ஒரு கேள்வி. பல முறை நான் பதிலளித்து விட்டேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற நிலைப்பாட்டால் தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய முடிவை இருந்தது. அந்த முடிவைத்தான் நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை சார். அதாவது தமிழ் வந்து பிச்சை எடுக்க கூட உதவாது என்ற நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு கமல்ஹாசன் தெரிவிச்ச கருத்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட பார்வை எப்படி சார்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அது போதும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் தான் பாஜகவினர் கதறுகிறார்கள். வாய்க்கு வந்ததை சொல்லி பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுடைய உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்களின் தமிழ் ஞானம். உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, கோனார் உரையை தேடும் அளவுக்கு தமிழை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. கூட்டணியில ஒற்றை இலக்கு, அதாவது ஏற்கனவே இருக்க சீட்டு பார்க்கலாம், இன்னும் கூடுதல் சீட்டு கேட்கலாம். அது பேச்சு. அதாவது புதுச்சேரியில திமுக தலைமையில கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு உங்க கட்சி நிர்வாகிகளும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சியெல்லாம் தலைமையை சந்திச்சு வலியுறுத்துறாங்க. உங்களோட நிலைப்பாடு எப்படி சார்? தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் திமுக தலைமையில கூட்டணி அமையணும் அப்படின்ற கருத்தை வந்து முன்வைச்சிருக்காங்க உங்க நிர்வாகிகள். உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் கொண்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கமிட்டியை திமுக தான் கடந்த காலத்தில் நியமித்தது. இப்போதும் திமுக நியமிக்கிற அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகளோடு சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது புதுச்சேரி சூழலை பொறுத்து அவர்கள் முடிவு செய்வது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆகவே அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம்.